என்ன பாக்குற? உனக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு ரிலேஷன் தான் கண்டிப்பா கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க. ஆ, எனக்கு வேற வழி தெரியல. அதான் உன் அக்கான்னு சொல்லி நானே கையெழுத்து போட்டுட்டேன். இல்ல, ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்க. காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்தேன். அதனாலதான். சரி சரி, நீங்க பதட்டப்பட்டதை பார்த்ததும் நீங்க தான் இவங்களுக்கு உண்மையான அக்கான்னு நானே நினைச்சிட்டேன். நீங்க பண்ணதும் சரிதான். நீங்க அக்கான்னு கையெழுத்து போடலன்னா இந்த பொண்ணுக்கு ஆபரேஷனே நடந்திருக்காது. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க மட்டும் இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்குமோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை காப்பாத்தணும்னு விதி இருந்திருக்கு, காப்பாத்திருக்கேன். அவ்வளவுதான். சரி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஆமா, உனக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து நடந்து போகும்போது காலெடறி கீழே விழுந்துட்டேன். நீ போய் சொல்ற. உன் தலையில இருந்த அடிய பார்த்துட்டு உன்னை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்கன்னு டாக்டரே சொன்னாங்க. ஏன் நீ அதை மறைக்கிற? அது என்ன காப்பாத்த வந்திருக்கீங்க. எனக்கு நீங்க கடவுள் மாதிரி. உங்ககிட்ட எதுக்கு பிரச்சனைய சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு தான். நீ இப்படி சொல்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்ததே உனக்கு உதவுறதுக்கு தான். உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? அது நான் வேலை தேடிட்டு நைட்டு தங்கறதுக்காக மடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ யாரோ என் பின்னால வந்து என் மண்டையில அடிச்சு போட்டு என் அம்மா வலையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. ஓ, அதுதான் யாரோ அன்னைக்கு தூக்கிட்டு ஓடினாங்களா? என்னது, பேக தூக்கிட்டு ஓடிட்டானா? திரும்ப கிடைக்கலையா? ஆமா. ஏன் அழற? அது பேக் தானே, விடு. அந்த பேக்ல என் அம்மா புத்தகம் இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டு போயிட்டானா? என்னால தாங்க முடியல. ஒரு நிமிஷம். இந்த புக்கு உனக்கு பக்கத்துல கிடந்தது. உன்னோடதா தான் இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். இதானே?